பிவிசிக்கும் யூபிவிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்? இதுக்காக நாங்க ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். பொதுவா எங்களுக்கு கால் பண்ற கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வி, பிவிசிக்கும் யூபிவிசிக்கு என்ன டிஃபரன்ஸ்? அதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். பிவிசி அண்ட் யூபிவிசி பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் தெரியும், குவாலிட்டி வச்சு மட்டும்தான் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக நாங்க ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம காரே வச்சு ஏத்தினாலும் காரோட வெயிட்டை யூபிவிசி பேனல் நல்லா தாங்கும். ரீசன் என்னன்னா, பிவிசி பேனல் லேயர் திக்னஸ் அதிகமா இருக்கிறதால வெயிட் நல்லா பேலன்ஸ் பண்ணுது. பட் அதே கார் பிவிசி பேனல் வச்சு ஏத்தும் போது பிவிசி பேனல் அவ்வளோ வெயிட் தாங்காது. இதுக்கான ரீசன் என்னன்னா, யூபிவிசி பேனலை கம்பேர் பண்ணும்போது பிவிசி பேனலோட லேயர் திக்னஸ் கம்மியா இருக்கிறதால பிவிசி பேனல் வெயிட் பேலன்ஸ் பண்றது இல்ல. அதுக்காக தான் நாங்க யூபிவிசி ப்ரொஃபைலை ப்ரிஃபர் பண்றோம். அடுத்து எங்க கிட்ட அதிகமா கேட்கிற கேள்வி, ஃபியூச்சர்ல ஸ்க்ரூ இஷ்யூ வருமா யூபிவிசி பேனல்ல? அதுக்காக இந்த மாதிரி வுட்டை இன்சர்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணா 2 or 3 டைம்ஸ்க்கு மேல ஸ்க்ரூ பண்ணி கழட்டி போட்டாலே கிராக் விழுந்துரும். அதுக்கு மேல நம்ம எத்தனை தடவை ஸ்க்ரூ போட்டாலும் ஸ்க்ரூ நிக்காது. அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி சாலிட் யூபிவிசி ராட் இன்சர்ட் பண்ணுறதால எத்தனை தடவை நம்ம ஸ்க்ரூ பண்ணி கழட்டி மாட்டினாலும் ஸ்க்ரூ ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல தான் ஃப்ரேமும் யூபிவிசி சாலிட் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறதால ஃபியூச்சரில் எந்த ஸ்க்ரூ இஷ்யூவும் வராது. நாங்க யூஸ் பண்ற பிராண்ட் காக்கா யூபிவிசி ப்ரொஃபைல். இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. காக்கா எக்ஸலன்ட் டெக்ஸ்சர் சீரீஸ், காக்கா ஹை கிளாஸ் சீரீஸ், காக்கா பிரீமியம் சீரீஸ், காக்கா டெக்ஸ்சர் சீரீஸ், காக்கா கிளாசி சீரீஸ். இந்த மாதிரி யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் உங்க வீட்டுக்கு பண்ணணும்னா ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.